أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தானதும் சாந்தியும் சமாதானம் ஸலவாத்தும் ரஹ்மத்தும் எம்பெருமான ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த மொத்தான சத்தி சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் இன்னும் ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் என்று நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, ஈதுல் அத்ஹா ஈதுடைய பெருநாள் ஒவ்வொரு வருடமும் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகமூட்டக்கூடிய ஒரு பெருநாளாக இருக்கிறது. அதுதான் தியாக திருநாள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிகவும் அழகான ஒரு வசனம், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், நீங்கள் குர்பானி செய்யக்கூடிய இந்த பிராணி பக்ரீத் அன்று நீங்கள் பலியிடக்கூடிய இந்த பிராணியுடைய ரத்தமும் சரி, அதனுடைய இறைச்சியும் சரி, இது அல்லாஹ்வை அடைவது கிடையாது. பிராணியுடைய ரத்தம் இறைச்சி இது அல்லாஹ்வை அடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைச்சம், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயப்படுகிறீர்கள், இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைகிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பார்க்கிறோம். இப்னு கஸீரில் பதிவாகிறது, இந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், எந்த காஃபிர்களை ஜாஹிலியா மக்கள் மடையர்கள் என்று சொல்லி நாம் அழைத்தோமோ, அந்த ஜாஹிலியா மக்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம் என்று சொன்னால், வருடத்தில் சில நாட்கள் வைத்துக் கொள்வார்கள். அந்த நாட்களில் ஒவ்வொரு கோத்திரமாக வந்து அவர்கள் பிராணியை பலியிடுவார்கள். எந்த பிராணியை நாம் பலியிடுறோமோ அதே போன்று ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அவர்கள் பலியிடுவார்கள். பலியிட்டு அந்த பிராணியுடைய ரத்தத்தையும் சரி, ரத்தம் சிறிது நேரத்தில் காய்ந்து விடும், கட்டியான அந்த ரத்தத்தையும் சரி, அந்த பிராணியுடைய சில இறைச்சிகளும் சரி, காபத்துல்லாவில் இருக்கிறது, அந்த காபத்துல்லாவில் அவள் தூக்கி எறிவார்கள். தூக்கி எறிந்த பிறகு அது ஒட்டி கொள்ளும். ஒட்டி கொண்டே எந்த நபருடைய இந்த பிராணியுடைய அந்த ரத்தமும் சரி, அந்த இறைச்சியும் சரி ஒட்டி கொள்கிறதோ அவர் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஒட்டி கொண்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த குர்பானை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர் இந்த பிராணியை அறுக்கும்போது அவர்கள் சொல்லி அறுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காகவும் அறுக்கிறேன், அல்லாஹ்வை தாண்டி என்னுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலைகள் அல்லது என்னுடைய வீட்டில் மரணித்த இந்த சாலிஹான மக்கள் இவருடைய பெயராலும் அறுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னும் சில மக்களை சேர்த்து அறுக்கிறேன் என்று சொல்லி ஷிர்கான வார்த்தைகள், இணை வைப்பான வார்த்தையை சொல்லி அறுத்து கொண்டிருந்தார்கள். பிறகு அறுத்து இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா. இப்படி இறைச்சியும் காய்ந்த ரத்தத்தையும் நீங்கள் வீசுகிறீர்கள், அல்லாஹ் அது ஏற்றுக்கொள்வான் என்றும் நினைக்கிறீர்கள். அப்படி கிடையாது. இந்த ரத்தமும் இந்த இறைச்சியும் அல்லாஹ்வை அடைவது கிடையாது. எந்த இறைச்சத்தால் நீங்கள் பலியிடுகிறீர்களோ அதுதான் அல்லாஹ்வை அடையும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அந்த காஃபிர்களுக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைய காஃபிர்கள் ஷிர்க்குடைய அகீதாவில் இருந்தார்கள், இணை வைப்பான விஷயத்தில் இருந்தார்கள், இருந்து கொண்டு இபாதத் செய்தார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. நாம் நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் நூற்றுக்கணக்கான மாடுகளை நம்முடைய இடங்களில் பலியிட்டு
பலியிடும் பொழுது நம்முடைய கொள்கையும் நம்முடைய அகீதாவும் இணை வைப்பான அகீதாவாக இருக்கிறது. இன்னும் இறந்தவர்கள் எடுத்து பிரார்த்தனை கேட்கக்கூடிய அகீதாவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அகீதாவுடன் இப்படிப்பட்ட கொள்கையுடன் 100 மாடுகள் 100 ஆடுகள் எடுத்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே சட்டம் இந்த ரத்தமும் இறைச்சியும் அல்லாஹ்வை அடையாது, ஒரு நன்மையும் கிடைக்காது, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கை மட்டும் தான் அல்லாஹ் பார்க்க என்ற வசனத்தை முன்வைத்தவாறு இன்று இந்த தினத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈதுல் அத்ஹாவுடைய விஷயத்தை நாம் முன்னோக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈதுல் அத்ஹா இந்த பெருநாள் என்பது, இந்த பக்ரீதுடைய பெருநாளில் ஒவ்வொரு வருடம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இமாமு தௌஹீத், ஏகத்துவத்தை எடுத்து வைத்த மிகவும் சிறப்பான ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நிறைய படிப்பினை கிடைத்தாலும் சரி, அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாக இருக்கக்கூடிய சில நிமிடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையுடைய ஒரு சுருக்கமான ஒரு படிப்பினை நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாது, ரசனையாக கேட்பது மட்டும் கிடையாது, இந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையில் எப்படி இதை பயன்படுத்தலாம், எப்படி அமல் செய்யலாம் என்பதை சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் நிறைய இடங்கள் பேசுகிறான். எல்லாத்தையும் சுருக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவில் ஒரே ஒரு இடத்தில் ஒரு வரியை அல்லாஹ் ரப்பன் சொல்லி காண்பிக்கிறார். இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப காலத்து பிரச்சாரம், அவருடைய அத்தா ஆசரை எதிர்த்து அவர்கள் பேசினார்களே, தன்னுடைய தந்தை இடத்தில் முதல் தாவாவை செய்தார்களே, இந்த முதல் தாவாவை கடைசியாக காபத்துல்லாவை கட்டி ஹஜ் செய்து முடித்தார்களே, இந்த இடைப்பட்ட வாழ்க்கை, இந்த முழு வாழ்க்கையை சுருக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறார். சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். 131வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்கிறான், அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படுங்கள், இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள். கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த இறைவனிடத்தில் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்திக்கக்கூடிய இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையை பலியிட முன் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில அறிவிப்புகளை பார்க்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 80 வயசு இருக்கும் பொழுது ஹத்னா செய்ய வேண்டும் என்று சொல்லி இறை செய்தி வருகிறது. இந்த உலகத்தில் இந்த பூமியில் முதல் ஹத்னா செய்த ஒரு நபியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சுன்னாவை பின்பற்றி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வயது என்ன? 80 வயது. 80 வயதில் ஹத்னா செய்ய வேண்டும் என்று சொல்லி இறை செய்தி வருகிறது. அதற்கு பின்னால் பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை பலியிட வேண்டும் என்று சொல்லியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறார். பிறகு அந்த பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையுடைய சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளையும் அவருடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் வெட்டவெளியில் இருக்கக்கூடிய பூமியில் எந்த அளவுக்கு குர்ஆன் பேசுகிறது, ஒரு புல்லு கூட இல்லாத ஒரு பூமி, எந்த ஒரு மனிதருக்கும் கால்நடைகளும் இல்லாத ஒரு பூமி, வெறும் காபத்துல்லா மட்டும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பூமியில் ஒரு மனைவி, எதுவும் தெரியாத ஒரு பெண், அவரிடத்தில் ஒரு கைக்குழந்தை, 1.5 வயது கைக்குழந்தை, இவர்களை விட்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடந்து வருகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சோதனைகளை கடந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த சோதனை கடந்து வரக்கூடிய விஷயத்தை இப்ராஹிம் எப்படி வளர்த்துக் கொண்டார்கள் தெரியுமா? அதுதான் இறைவன் சொல்கிறான். சோதனைகள் பார்க்க வேண்டும், சோதனைகளை கடந்து வர வேண்டும், அதில் தியாகம் செய்ய வேண்டும், இதெல்லாம் விளங்கிய விஷயம். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது? நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். அதை தாண்டி அடுத்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்தில் இப்ராஹிமை நிறைய பிரச்சனை வரும், நிறைய சோதனை வரும், நிறைய சந்திப்பீர்கள், ஆனால் அஸ்லிம், கட்டுப்படுங்கள், நான் சொல்வேன், நீங்கள் கட்டுப்படணும். இப்ராஹிம் உடனே பதில் அளித்தார்கள், அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் நீ கட்டளையிடு, நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி ஒரே பதிலாக சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இந்த தன்மை நம்மிடத்தில் பிறக்க வேண்டும். எந்த தன்மை என்று தெரியுமா? வாழ்க்கை என்பது ஈஸியான, லக்ஸரியான, சந்தோஷமான ஒரு விஷயம் முஃமினுக்கு இருக்காது. ஒரு முஃமினுக்கு ஒரு பொழுதும் அப்படி இருக்காது. காஃபிர்களுக்கு இருக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வாழ்க்கை அமைக்கலாம். உண்மையான இறைச்சம் கொண்ட உண்மையான முஃமினுக்கு வாழ்க்கை அப்படி அமையாது. உண்மையான முஃமினுக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் வரும். அவருடைய ஈமானும் தரஜாக்களும் கல்விகளுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலும் குறைவும் இருக்கலாம் தவிர ஒரு முஃமின் வாழ்க்கை இன்பமாக இருக்காது. பல்வேறுமான துன்பங்களை தினம் தினம் அவன் சந்திப்பான். இப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அஸ்லிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை எப்படி அமைத்தாலும் சரி, அஸ்லிம், நான் கட்டுப்படுவேன், நான் கட்டுப்படுவேன். அந்த சோதனை வளர்ந்து கொண்டு சென்றாலும் சரி, இதே சோதனை என்னுடைய மரணமே வந்தாலும் சரி, நான் நிச்சயமாக கட்டுப்படுவேன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே கட்டுப்படுவேன் என்று சொன்னார்களோ, அதே போன்று நானும் கட்டுப்படுவேன் என்ற ஒரு தன்மை நம்ம இடத்துல பிறக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹு அபதன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஒரு முஃமினை நேசிக்கும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஒரு அடியானை விரும்பும் பொழுது அவனுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா?
இப்தலா, சோதனைகள் தருகிறான், பிரச்சனைகளை தருகிறான். எந்த அளவுக்கு ஒரு முஃமின் பல்லை கடிக்கிறான், பல்லை கடிக்கும் அளவுக்கு சோதனை வரும். இன்னொரு இடங்களில் ஒரு முஃமின் கபரை தாண்டி செல்கிறான், கபரஸ்தானை பார்க்கும் பொழுது இதில் ஒரு கபர் நானாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான், அந்த அளவுக்கு சோதனை வரும். மனிதனிடத்தில் ஒதுங்கி மலை பிரதேசம் பக்கமாக ஒதுங்கி தனியாக வாழ்கிறான், மக்களிடத்தில் தொடர்பு வேண்டாம் என்று சொல்லி அந்த அளவுக்கு உலகத்தை வெறுத்து தள்ளும் அளவிற்கு சோதனை அதிகமாக அல்லாஹ் தருவான். இது அஹப்பல்லாஹு அபுதன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசிக்கும் பொழுது. இப்படி சோதனை வரும் பொழுது, அல்லாஹ் விரும்பும் பொழுது நிறைய சோதனை வருமே. இதற்கு பகிரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அன்பிற்குரிய சகோதரர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் சோதிக்கிறான் தெரியுமா? ஏனென்றால் இந்த உலகத்தில் அந்த அடியான் பிறக்கும் பொழுது, அதாவது தாயுடைய வயதில் 4 மாதங்கள் தாண்டிய பிறகு, இந்த 120வது நாள் தாண்டிய பிறகு அந்த குழந்தைக்கு ரூஹ் ஊதப்படும். ரூஹ் ஊதப்பட்ட பிறகு அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானித்து விடுகிறான். தீர்மானித்த பிறகு அந்த குழந்தை வளர்ந்து மரணித்த பிறகு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இப்படி தீர்மானிக்கும் பொழுது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு தயாராக்கி விட்டான். இந்த இவ்வளவு பெரிய சொர்க்கத்தில் இவன் இருக்க வேண்டும். ஆனால் உலகத்தில் வாழும் பொழுது அதற்கேற்ற அமல்களை இவன் செய்யவில்லை, அதற்கேற்ற சாலியான வாழ்க்கையை இவன் அமைக்கவில்லை. சொர்க்கம் தயாராக இருக்கிறது, இவனுக்கு தகுதி வரவில்லை. எனவே இவனுக்கு அந்த சொர்க்கத்துடைய தகுதி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்தலா, சோதனை தருகிறான், பிரச்சனை தருகிறான். அதன் மூலியமாக ஃபஸபர, அவன் பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ் பிரச்சனை தருகிறான், இந்த அடியான் பொறுமையாக இருக்கிறான், பிரச்சனையை எதிர்கொண்டு வாழ்க்கையை இன்னும் அதிகமாக சாலியாக ஆக்கி கொண்டு செல்கிறான். கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட இடத்திற்கு இந்த அடியானை கொண்டு வந்து விடுகிறான். எல்லா சோதனையும் தாண்டி இவன் பொறுமையாசாலியாக இருந்து கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சொர்க்கத்தை இவனுக்காக எழுதி வைத்தாலும் அந்த சொர்க்கத்தை இவன் பெறக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள மனிதனாக அல்லாஹ் ரப்புல் ஆக்கி விடுகிறான். எனவே இதுதான் வாழ்க்கையுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், நிறைய துன்பங்கள் வரும். ஒவ்வொரு பொழுதும் எதிர்கொள்ளும் பொழுதும் அஸ்லி, கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்காக பொறுமைசாலியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக, இது முதலாவது விஷயம், அல்லாஹ் ரப்புல் கட்டுப்படுவது. இரண்டாவது விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து மிக அழகிய ஒரு படிப்பினை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக, இன்று நிறைய இடங்களில் கல்வியாளர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், இந்த உள்ளம் சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பதின் காரணமாக தான் சோதனை சரியாக கையாள்வதில் தோற்று போகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். கட்டுப்படுகிறேன் என்று உடனே சொன்னார் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். நான் கட்டுப்படுகிறேன், சோதனை எதிர்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எங்கிருந்து வந்த சகோதரி? அவருடைய உள்ளம் அவரை வழிகாட்டியது. அவருடைய உள்ளம் அவரை வழிகாட்டியது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்ரூத் என்ற ஒரு மன்னர் இருந்தான் ஷாமில். இந்த நம்ரூத் என்ற மன்னர் இருக்கிறானே, முழு ஷாம் பிரதேசமும் இவனை பார்த்து நடுங்கும். மிகவும் கொடிய ஒரு மன்னன். அவனிடத்தில் போய் தாவா செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் தாவா செய்தார்கள். அந்த மக்களை எதிர்த்து தாவா செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த மக்களை எதிர்த்து தாவா செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களை எதிர்த்தால் தீங்குண்டத்தில் போட்டு எரிப்பார்கள். இது அந்த ஊர் வழக்கம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். ஆனாலும் தாவா செய்தார்கள். இப்படி உயிரே அல்லாஹ்வுக்காக பணிய வைக்கக்கூடிய இந்த தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தது ஒரு பெரிய விஷயம். எங்கிருந்து கிடைத்தது சகோதரர்களே? அஸ்லிம், கட்டுப்பட்டார்கள். இந்த கட்டுப்படக்கூடிய அந்த விஷயம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை தயாராக்கினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளம் சார்ந்த விஷயத்தை குர்ஆனில் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை எந்த நபர் பரிசுத்தப்படுத்தி சரியான முறையில் வைத்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வெற்றியாளராக ஆக்கிறான். எந்த ஒரு நபர் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாமல் உள்ளத்தில் கச்சடாவும் உள்ளத்தில் தேவையில்லாத அழுக்குகளும் வைத்துக் கொள்கிறாரோ இந்த நபர் உலகத்தில் மறுமையிலும் தோற்று விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற வேண்டுமா, ஒரே ஒரு விஷயத்தை இறைவன் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துங்கள், உள்ளத்தை சரியாக வையுங்கள், உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுங்கள், நீங்கள் நிச்சயமாக தீனிலும் துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய முதலாவது ஒரு கண்டிஷன், முதலாவது ஒரு நிபந்தனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு நபர் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தி பிறகு ஆசைகளிலிருந்து கட்டுப்படுத்துகிறாரோ, பயமும் இருக்க வேண்டும், உலகத்துடைய ஆசை வரும், அந்த ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நபருக்கு ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அந்த நபருக்கு சொர்க்கம் தான் இருப்பிடம் என்று சொல்லி சொர்க்கத்துடைய நன்மாரத்தை அல்லாஹ் சொல்கிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று எல்லா சோதனையும் எதிர்கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து உலகத்திலும் அவர்கள் வெற்றியுள்ள நபராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை சரியாக வைப்பது என்பது ஒரு முஃமினுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பிற்குரிய சகோதரர், ஒரு சம்பவம் இருக்கிறது.
எல்லா இடங்களும் கேட்ட ஒரு சம்பவம். எத்தனை இடத்தில் நாம் சிந்தித்திருப்போம் என்று தெரியாது. வானத்தில் நடந்த முதலாவது ஒரு பாவம். என்ன பாவம்? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குமார்களுக்கும் ஷைத்தான் இருக்கக்கூடிய பொதுவான சபைக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்பதற்காக. அனைத்து மலக்குமார்களும் சஜ்தா செய்கிறார்கள், இல்லா இப்லீஸ், இந்த ஷைத்தானை தவிர. ஷைத்தான் சஜ்தா செய்யவில்லை, ஷைத்தான் மறுத்தான். அவன் என்ன செய்தான்? நான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 2 அல்லது 3 இடங்களில் அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்வதை மறுத்த பிறகு ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? خلقته من نار وخلقته من طين. யா அல்லாஹ், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதனை நீ மண்ணால் படைத்தாய். எனவே அன கைரும் மின், மண்ணை விட நெருப்பு சிறந்தது, எனவே படைப்பில் நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி பெருமை அடித்தான். இதை அல்லாஹ் ரஹ்மான் சொல்லக்கூடிய விதத்தை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதத்தை கவனிக்கும் பொழுது, ஷைத்தான் வழிகெட்டது அவனுடைய உள்ளத்தால். ஷைத்தான் இன்னொரு ஷைத்தான் வழிகெட்டானா? அப்படி கிடையாது. நம்மை தான் ஷைத்தான் வழிகெடுப்பான். ஒரு ஷைத்தான் வழிகெட்டு போனான் என்று சொன்னால் அது எதன் ஊடாக? ஷைத்தானுக்கு உள்ளம் இருந்தது, அவனுடைய உள்ளம் அவனை தவறாக வழி காண்பித்தது. எனவே அவன் பெருமை அடித்தான். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில் பெருமை அடித்தான். கவனிக்கக்கூடிய விஷயம், அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியாக எந்த இடத்திலும் இன்னொரு ஜின்னோ இன்னொரு ஷைத்தானோ வந்து இந்த ஷைத்தான் மூத்த ஷைத்தானுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை, மஷ்வரா கொடுக்கவில்லை. அவனை வழிகெடுத்தது அவனுடைய நஃப்ஸ், அவனுடைய உள்ளம். அவனுடைய உள்ளம் சொன்னது, நீ பெருமையுடையவன், நீ பெரியவன், எனவே அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பெருமை வாழாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியாக உள்ளத்தை சரியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்துடைய எவ்வளவு உச்சத்திற்கும் செல்வதற்கு அவன் பயப்பட மாட்டான். அல்லாஹ்வை எதிர்த்து பேசுவதற்கும் அல்லாஹ்வை தவறாக நினைப்பதற்கும் நவுது பில்லாஹ் அவன் பயப்பட மாட்டான். உள்ளத்தை சரியாக வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் பார்க்கும் அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியாக இந்த உள்ளத்தை தன்னுடைய இடத்தில் சரியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரே, இவரிடத்தில் ஃபஜர்கள் ஒருபொழுதும் மிஸ் ஆகாது. உள்ளத்தை சரியாக வைக்கக்கூடிய நபர் இருக்காது, இவர்களுடைய குடும்பத்தில் அமைதி என்றென்றும் நிலவும். உள்ளத்தை யார் சரியாக வைத்துக் கொள்வாரோ அவருடைய பொருளாதாரங்கள் என்றென்றும் ஹலாலாக இருக்கும். உள்ளத்தை சரியாக வைக்கக்கூடிய நபர் இருக்காரு. அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியாக வறுமையுடைய கடைசி கட்டத்துக்கு சென்றாலும் சரி, லோனையும் இன்ட்ரெஸ்டையும் தொடக்கூடிய நபராக இருக்க மாட்டார், வட்டியை கை வைக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டார், உச்சகட்ட தக்குவாவுடைய நபராக இருப்பார். இப்படிப்பட்ட பேரதலான வாழ்க்கை எங்கிருந்து கிடைக்கும் தெரியுமா? 4-5 பயானும் கிடையாது, 5 வேளை தொழுகையும் கிடையாது. எல்லாத்துக்கும் முன்பால் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய வாக்குகளால் மட்டும்தான் முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய உள்ளங்களையும் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய உள்ளங்களை பரிசோதித்து பாருங்கள், என்ன இடத்தில் உள்ளத்தை வைத்திருக்கிறோம். உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு. உமர் பின் கத்தாப் அவர்கள் மிகவும் அழகாக சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கூற்றுகளை பார்க்கும். அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்னால் உலகத்தில் நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். என்ன விசாரணை? விசாரணை என்றால் என்ன? நீதிமன்றம், கோர்ட் போன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நீதிமன்றத்தில் 2 தரப்பு, ஒரு தரப்பு நாமும் இன்னொரு தரப்பு நம்முடைய உள்ளமும். ஒரு தரப்பு நாம், இன்னொரு தரப்பு நம்முடைய உள்ளம். தனிப்பட்ட முறையில் இப்படி யோசித்தால் மட்டும்தான் ஒரு முஃமினுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். 2 தரப்பில் நாம் நிற்க வேண்டும். ஒரு பக்கம் நாம், எதிர்பக்கம் நம்முடைய நஃப்ஸ். எல்லா இடத்திலும் நின்று வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பெரும்பாவத்தையும் நினைத்து நாம் பேச வேண்டும். இந்த பாவத்தை இந்த நிலையில் நான் செய்தேனே, இதற்கு காரணம் நீயா நானா? இந்த இடத்தில் இவனை வரம்பு மீறி பேசினேனே, இவ்வளவு அநியாயம் செய்தேனே, இவ்வளவு ஹராமை எடுத்தேனே, இந்த நபரை கெட்ட வார்த்தையில் திட்டினேனே, அவதூறு செலுத்தினேனே, உறவை முறித்தேனே, இதற்கெல்லாம் காரணம் நீயா நான்டா என்று சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்க வேண்டும். ஏன் என்று தெரியுமா? இந்த உள்ளத்தை சோதிக்காததன் காரணமாக நாமும் சுத்தம், என்னுடைய உள்ளமும் சுத்தம், இப்பவே மரணித்தால் டைரக்டாக சொர்க்கம் என்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் இருப்பதன் காரணமாக தான் பல வருடங்களாக செய்யக்கூடிய பாவத்தை ஒருபோதும் விட முடியவில்லை. ரமதானில் 30 நாள் நோன்பு வைத்தோம், ரமதானில் டிவியை அணைத்தோம், ரமதானில் பொய்யை நிப்பாட்டினோம், ரமதானில் புறத்தை நிப்பாட்டினோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், எல்லாமே நடந்தது. ரமதான் முடிந்த மறுநாளே எல்லாமே தொடர்கிறது. படத்தை நிப்பாட்டினோம், தியேட்டரில் போய் நிற்கிறோம், பொய்யை நிப்பாட்டினோம், எல்லாருக்கும் பொய் பேச்சுகளும் பொய் காமெடிகளும் பேசுகிறோம், எல்லா விதமான ஆபாசங்களையும் தூரமாக இருந்தோம். ஆனால் ரமதான் முடிந்தது, பழைய கலீசான வாழ்க்கைக்கு சென்று விட்டோம். எதனால் சகோதரர்களே? 30 நாள் தரிபியாக்கள் சரியா வரவில்லை. ஏன்னு தெரியுமா? உள்ளம் பரிசாற்றவில்லை, உள்ளம் சரியான இடத்திற்கு வரவில்லை. இந்த உள்ளம் சரியாக எடுத்து வந்தால்தான் ரமதானாக இருக்கட்டும், இன்று கூடிய ஈதுல் அத்ஹாவுடைய இந்த குர்பானியாக இருக்கட்டும், உள்ளம் சரியாக இருந்தால் மட்டும் தான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக வாழ்க்கை சரியாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நான் அழகாக சொன்னார்கள். அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுஅ, உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது.
இதா சலஹத் சலஹத் ஜிஸ்மு குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதத் ஜிஸ்மு குல்லு. உடம்பில் ஒரு சதை இருக்கிறது, இந்த சதை சீராகிவிட்டால் உடம்பு சீராகிவிடும், இந்த சதை அழுக்காகிவிட்டால் உடம்பு அழுக்காக்கிவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே உள்ளம் எப்படி இருக்குதோ உடல் அப்படி, உடல் எப்படி இருக்கிறதோ அமல் அப்படி, அமல் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நமக்கு நம்முடைய மறுமை விசாரணை என்பதை இந்த இடத்துல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கு பார்த்தாலும் சரி, உள்ளம் தவறான விஷயத்தின் பக்கமாக நம்ம இழுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே அதை தடுப்பான். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை தடுக்கிறான். உள்ளம் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பாராட்டு, புகழ். தன்னை தானே யாரோ புகழ வேண்டும், அல்லது யாரும் புகழவில்லை என்று சொன்னால் இவரே அவரை புகழ்ந்து கொள்வார். இப்படி இந்த சுய பாராட்டுகளும் சுய புகழ்ச்சியும் உள்ளம் விரும்பும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்த வேண்டாம், உங்களை நீங்களே சுத்தப்படுத்தாதீர்கள். ஹுவ அஅலம் பிமன் இத்தகா, இறையச்சத்தில் யார் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் மிகவும் அறிவான். இப்படி அல்லாஹ் புகழை பற்றி பேசுகிறான். அல்லது உள்ளம் என்ன சொல்கிறது? உள்ளம் காசு நிறைய வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், துனியா வேண்டும் என்று சொல்லி உள்ளம் ஆசைப்படுகிறதா? அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபீர், பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்ற இந்த நினைப்பு என்பது உங்களை அலட்சியமாக்கி விட்டது. நீங்கள் மறதியாக சுட்டுக் கொண்டிருக்கீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா சுர்துமுல் மகாபீர், கபரஸ்தானை சந்திக்கும் வரை, உங்களுடைய கபரை நீங்கள் மரணித்து சந்திக்கும் வரை அலட்சியமான வாழ்க்கையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கீர்கள் என்று சொல்லி பொருளாதாரம் ஆசை வரும்போதெல்லாம் அல்லாஹ் இதை ஞாபகம் ஊட்டுகிறான். இல்லது உள்ளம் பெருமை அடிக்கிறதா? நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி உள்ளம் பெருமையாக சுத்துகிறதா? இப்லீஸ் சுத்துற மாதிரி. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவலம் மேரல் இன்சான் அன்னா ஹலக்னாஹும் மின் நுத்ஃபா. அல்லாஹ் கேட்கிறான், பெருமை விரும்புகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களை நாங்கள் எதிலிருந்து படைத்தோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாமா? உங்களை நாங்கள் எதிலிருந்து படைத்தோம்? சின்ன நீர்த்துளி, விந்து துளியிலிருந்து உங்களை நாங்கள் படைத்தோம். ஒரு காலத்தில் இல்லாத விந்து துளியாக நீங்கள் இருந்தீர்கள், அதன் ஊடாக உங்களை நாங்கள் பிறக்க வைத்தோம். இப்படி இருக்கக்கூடிய நீரிலிருந்து படைக்கப்பட்ட நீங்கள் பெருமை அடிக்கிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இப்படி பாவங்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக எல்லா இடங்களும் உள்ளத்தை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றும் கிடையாது, சாதாரண படைப்பு, அல்லாஹ்வுக்கு முன்னால் அற்பமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதர்களை மட்டம் காட்டக்கூடிய இடங்கள் ஏன் என்று தெரியுமா? உள்ளத்தை சரியாக வைக்க வேண்டும், உள்ளத்தை தவறு செய்ய வைக்க கூடாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக நம்முடைய குர்பானியாக இருக்கட்டும், நம்முடைய அமல்களாக இருக்கட்டும், நம்முடைய இபாதத்துகளாக இருக்கட்டும், இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பெரிய இடத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது சந்திக்கும் என்று தெரியுமா? உள்ளத்தால் எப்பொழுது சீராக இருக்கிறோமோ, உள்ளத்தால் எப்பொழுது சரியாக இருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சரியாக இருக்கும். உள்ளத்தால் ஒரு நபர் அதிருப்தியாக வெறுப்புடன் அந்த தவறான நியத்துகளும் இருக்கிறார் என்று சொன்னால் வெளிப்படையான இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், லையனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுவா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறைச்சிகளும் உங்களுடைய அந்த ரத்தங்களும் நீங்கள் பலியிடக்கூடிய அந்த விஷயங்கள் இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுப்படக்கூடிய ஒரே விஷயம் அத்தக்வா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் என்று சொல்லி அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை முக்கியமாக சொல்கிறான் என்று சொன்னால் இந்த நாளுடைய மிகப்பெரிய ஒரு செய்தி வெளிப்படையான பலியிடுதல் கிடையாது. இந்த நாளுடைய மிகப்பெரிய செய்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து மிகவும் அழகாக நாம் பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உள்ளத்தை சரியாக கட்டுப்படுத்தி வைத்தார்கள். இதன் காரணமாக அவருடைய உள்ளம் அவரை சரியாக வழி காண்பித்தது. எவ்வளவு பெரிய இடத்தில் எவ்வளவு பெரிய சோதனை அவர்கள் சந்தித்தாலும் சரி, அந்த சோதனையை சந்திக்கக்கூடிய ஒரு பக்குவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வந்தது? அவருடைய உள்ளம் அவருக்கு சரியாக வழி காண்பித்தது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சிந்தித்து பாருங்கள், தான் 80 வயதை தாண்டிய பிறகும் ஹத்னா செய்ய சொல்லி பிறகு அவர்கள் செய்து அதற்கு பிறகாக அது ஒரு மகன் அவர்கள் கிடைத்து அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடக்கூடிய அந்த சம்பவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறானே. அந்த இடங்களில் இப்ராஹிம் தம்முடைய அருமை மகனை அந்த படுக்க வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எந்த ஆச்சரியமும் இல்லையே என்று கேட்கிறார்கள். கையில் கத்தியை வைத்து வாரும். அந்த மகளும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அபதி ஃபால் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே என்ன ஏவப்பட்டது நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் சொன்னானா நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினால் இப்பொழுது நான் மரணிக்கிறேன், ஆனால் அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையில் பொறுமை செய்த நபர்களில் ஒருவராக நாம் சந்திக்கலாம் என்று சொல்லி அந்த மகன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எல்லாம் பார்க்கிறோம். முதலாவது படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு தந்தை அல்லது ஒரு தாய் அவருடைய இடத்தில் இந்த நப்சை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை சரியாக வணங்கக்கூடிய நபர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய சந்ததியில் இருக்கிறாங்க நமக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய சிறந்த சந்ததிகளாக வருவார்கள். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அத்தாவுக்கே மஷூரா சொல்லக்கூடிய இடத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறிய பருவத்தில் இருந்தார்கள். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், பலியிடுகிறோம் என்று சொன்னால் அந்த கத்தியை வைப்பதற்கு முன்னால் 1க்கு 10 முறை யோசிங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக என்ன தியாகத்தை இந்த வாழ்க்கையில் செய்திருக்கும், அல்லாஹ்வுக்காக என்ன அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக என்ன விட்டு கொடுத்திருக்கிறோம். விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த ஐவேளை தொழுகும், காலை ஃபஜருக்கு வரும், இதெல்லாம் நினைக்கூடாது. அது கடமை, அது செய்தான் ஆக வேண்டும், அது விடக்கூடாது. அதை தாண்டி கடமைகளை தாண்டி கட்டாய கடமை கம்பல்சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருப்பானே,
இதை தாண்டி என்ன வாழ்க்கையை செய்திருக்கிறோம் ஒரு முறை சிந்தித்து அப்புறம் பலியிடுங்கள் சகோதரி. ஏனென்றால் இதை நாம் சொல்லுவது என்ன, தியாக திருநாள், தியாக பெருநாள் என்று சொல்கிறோம். இந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஒரே ஒரு நாள் பலியிட்டோம் என்று சொன்னால் இது அசல் தியாகம் கிடையாது சகோதரிகளே. ஏதாவது ஒரு நாள், வாரத்திலோ மாதத்திலோ ஏதாவது ஒரு நாள் தூக்கத்தை விட்டு தஹஜ்ஜுத் தொழுவதற்கான பாக்கியத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாளோ இரு நாளோ நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கான ஒரு மாஹோலை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு இடத்தில் எல்லா பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ளுங்கள். இதுதான் அசல் தியாகம். நம்முடைய இடங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா? நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் பாவம் செய்யாமல் இருக்கிறோமே, நம்ம இடத்தில் செய்யக்கூடிய உச்சகட்டமான தியாகம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஸலு ஜிஹாத் ஜிஹாது நஃப்ஸ், சிறந்த ஜிஹாத், சிறந்த போர் என்ன தெரியுமா? ஒரு நபர் தன்னுடைய உள்ளத்திற்கு எதிராக செய்யக்கூடிய போர் தான் சிறந்த போர் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே என்ற அடிப்படையில் அந்த பிராணியை பலியிடத்திற்கு முன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன தியாகம் அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறேன், என்ன அப்படி விட்டு கொடுத்து வந்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இத்தனை நாள் கடந்து வந்த இந்த வருடங்கள் எல்லாம் ஒரு தியாகமான வாழ்க்கை இல்லாவிட்டாலும் சரி, இதற்கு பின்னால் இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக ஏதாவது ஒரு விஷயத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட உயர்ந்த நியத்துகளுக்கு பெரிய வெகுமதி தருகிறான். அந்த நியத் உண்மையாக இருந்தால் வாழ்க்கையில் அல்லாஹ் நடைமுறை காண்பிப்பான் என்பதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து கடைசியில் நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுருக்கமான படிப்பினை. அதைத் தொடர்ந்து அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் நம்முடைய இடங்களில் அவரவருடைய உதுஹியா பிராணிகளை பலியிட போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா என்ற அடிப்படையில் ஒரு சில மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பிராணியை நாம் அறிக்கிறோம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் துவா என்பது மிக முக்கியமான விஷயம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறிக்க வேண்டும். ஒருவேளை இந்த துவாவை மறந்து விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது, மறதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேண்டும் என்று பிஸ்மில்லா ஒரு நபர் விட்டார் என்று சொன்னால் அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த பிராணியும் சாப்பிடுவதற்கு தகுதி கிடையாது. இது குர்பானிக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எப்பொழுது பலியிட்டாலும் சரி, வேண்டுமென்றே தெரிந்தே பிஸ்மில்லா விட்டோம் என்று சொன்னால் அந்த பிராணி சாப்பிடுவதற்கு தகுதி கிடையாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ் பிராணியை அறுக்கிறோம் என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது இன்னொரு பிராணிகள் எல்லாம் பார்க்காமல் இந்த பிராணியை ஒதுக்கிவிட்டு இந்த பிராணியை பிரைவேட்டாக அறுப்பதற்கு முழுவதுமான முயற்சி எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படிதான் அறுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பிராணியை நாம் அறுக்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு பிராணி அதை பார்க்க என்று சொன்னால் நிச்சயமா அந்த பிராணிகளுக்கு உணர்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட உணர்வுகள் என்பது அந்த பிராணியை பாதிக்கும். பிரபலமான பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு மாடு இருக்கிறது, அந்த மாடு அதுக்குன்னு ஒரு தனி கண்ணுக்குட்டி இருக்கிறது. இந்த கண்ணுக்குட்டியை தாய்க்கு முன்னால் ஒரு நபர் அறுத்தார். அறுத்த பின்பு அந்த மாடு இருக்கிறது தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கண்ணுக்குட்டி அதோடைய குட்டி அறுக்கப்பட்டதை கண்டு அதோட உணர்வுகள் பொங்கி சில நாட்கள் சாப்பிடாமல் அந்த தாய் மாடு இறந்த சம்பவத்தினா பிரபலமா நாம் பார்த்தோம். இப்படி பிராணிகளுக்கு உணர்வு இருக்கு என்று சொல்லி மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த உணர்வை மதிக்க வேண்டும், பலியிட வேண்டும் என்பது இறைவன் சொல்லக்கூடிய கடமை. அந்த கடமையும் அந்த உணர்வுகளை மதித்தவாறு என்ன செய்ய வேண்டும், நாம் நிறைவேற்றும். ரசூலா காலத்தில் பார்க்கப்பட்டது, ரசூலா மதீனாவில் ஒரு தோட்டத்தில் நுழைகிறார்கள். அங்கு ஒரு ஒட்டகம் நின்று கொண்டிருக்கிறது. ரசூலாவை கண்ட பிறகு இந்த ஒட்டகம் அழத் தொடங்கிய பிறகு ரசூலாவர்கள் அதை சமாதானப்படுத்தி ரசூலாவர்கள் அமர வைக்கிறார்கள். பிறகு சஹாபாக்களை அனுப்பி வைத்து இந்த ஒட்டகத்துடைய ஓனர் உரிமையாளர் யார் என்று கேட்ட பொழுது ஒரு சஹாபி வருகிறார். ரசூலா சொன்னார்கள், இத்தகில்லா ஃபி ஹாதிமில் பஹாயிமில் மூஜிபா, இந்த வாயில்லாத ஜீவனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தண்ணீரும் உணவும் வையுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும். ரஹ்மத்தான ஒரு நபி, மனிதருக்கும் ஜின்களுக்கும் மட்டும் கிடையாது, மிருகங்களுக்கும் சேர்த்து அனுப்பப்பட்ட ஒரு நபி தான். அப்படிப்பட்ட நபியுடைய சமுதாயம் இருக்க வேண்டும் சொன்னால் இப்படி பிராணிகளுடைய உணர்ச்சிகளை மதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், முடிந்த அளவுக்கு எந்த கத்தியை பயன்படுத்துகிறோமோ ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வைதா தவஹ்தும் ஃபஅஸினு ரிபா, நீங்கள் அறுக்கிறீர்கள் என்று சொன்னால் கத்தி நல்லா தீட்டி நல்ல ஷார்ப்பாக ஆக்கி மிகவும் சீக்கிரமாக அந்த காரியத்தை முடித்து விடுங்கள், வெகு சீக்கிரமாக காரியத்தை முடித்து விடுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே இருக்கிறதுல நல்ல ஷார்ப்பாக தீட்டிய கத்தியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று கிப்லா பக்கமாக பிராணியுடைய தலையை ஆக்கிறோம் என்று சொன்னால் இது சிறந்தது, இல்லை என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போன்று குர்பானி பலியிடுதல் எதுவரை செய்யலாம் என்று சொன்னால் சரியான கருத்து அடிப்படையில் 13 ஜில்ஹிஜ்ஜா 13வது பிறை, இது 10வது பிறை, 13வது பிறையுடைய அசர் தொழுத முடித்து அந்த சூரியன் மறையுமே, இந்த சூரியன் மறையக்கூடிய நாட்களே தெரியலாம். அப்படியே என்ன வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர் வரை பலியிடலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் சிறந்தது இன்று அறுப்பது. சில கால சூழ்நிலைக்காக தாமதப்படுத்தும் என்று சொன்னால் இந்த 13வது ஜில்ஹிஜ்ஜாவுடைய சூரியன் மறையும் வரை பலியிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போன்று அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த குர்பானியுடைய விஷயத்தெல்லாம் முடிந்த பிறகு அந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு பங்கிட்டு முடித்து விடுகிறோம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை நல்ல சுத்தமாக வைப்பது என்பது ஒரு முஃமினோட கடமை.
ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது பாதி இறை நம்பிக்கை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பாதி இறை நம்பிக்கை. உள்ளம் சுத்தமும் குறிக்கும், இடம் சுத்தமும் குறிக்கும். உள்ளத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த மைதானத்தில் சுத்தமாகி விட்டோம், அடுத்தது பலியிட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் பலியிடக்கூடிய அந்த ரத்தமாக இருக்கட்டும், மீதி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அந்த கழிவுகள் எல்லாம் சரியான இடத்தில் அந்த கழிவுகளை போடுவதாக இருக்கட்டும், அதை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், நம்முடைய மிகப்பெரிய கடமை. சுத்தத்தை எல்லா இடத்தும் போதிக்கக்கூடிய இஸ்லாமை எல்லா நாட்களிலும் நாம் பேண வேண்டும், குறிப்பாக இந்த நாட்டில் மிகவும் அதிகமாக பேண வேண்டும். எனவே முன்பு சொன்னது போன்று அறுப்பதற்கு முன்னால் ஒரு முறை யோசித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்ன வாழ்க்கையில் தியாகம் செய்தோம். இப்ராஹிம் வாழ்க்கையை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றோம் என்பதை சிந்தித்து அந்த பிராணியை பலி கூடக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ரப்பனா நம்ம ஆக்குவானாக. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்ல இத்துடன் குத்பா முடிகிறது. குத்பா முடித்த பிறகு சஹாபாக்குடைய வளமை ஒருவர் இன்னொருத்தர் முசாஃபா செய்து கட்டி அணைத்து தக்கபல்லாஹ் மின்னாமிக்கும் சாலிஹல் அமல், உங்களுடைய என்னுடைய சாலிஹான அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல செய்தியை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் ஒருத்தர் சொல்லிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வும் அங்கீகரித்த நபராக இருந்தார்கள். இது ஒரு அழகிய ஒரு செயல். எனவே நாம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் இந்த ஈதுடைய இந்த திடல் இருக்குது, இது ஒரு பரக்கத்தான ஒரு அழகான ஒரு மஜ்லிஸ், அழகான ஒரு சபை. எனவே முடித்து அப்படியே செல்லாமல் சில நிமிடங்கள் நாம் அமர்ந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய மறுமைக்காகவும் இன்னும் உலகளாவிய அமைப்பில் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவருக்காக அதிகமாக உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள், இஹ்லாஸுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம், மாற்ற வேண்டும் என்று அழகிய நியத்துடன் உட்கார்ந்து இருக்கிறோம். இதே நியத்துடன் மலக்குமாறு சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையில் கையேந்தி நமக்காகவும் நம் பிற முஸ்லிம்காகவும் நம்முடைய எதிர்காலத்தாகவும் நம்முடைய கபர் வாழ்க்கையாகவும் துவா செய்து முடிச்சால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீயத் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் தஆலா துவா செய்து தனித்தனியாக துவா செய்து முடிக்கிறார்கள் செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த 13 இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை அதிகமாக தக்பீர்களை முழங்கிய நபர்களாம் இருக்க வேண்டும். இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹ்மக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தذكرون உذ்குருல்லாஹ் யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிபு லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك أنت الرؤوف الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. تقبل الله منا ومنكم صالح الأعمال. السلام عليكم.